மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் டீச்சர் ஒரு தொகுப்புரையெல்லாம் வழங்குறாங்களே, அது தமிழ் லாங்குவேஜ் தான் இல்லையா? போனீங்க இவ்வளோ நேரம் பேசுனதுக்குதுல்ல, அதுவும் லாங்குவேஜ் தான், அதுவும் மொழி தான் இல்லையா? நான் இந்த ரெண்டு மொழிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு ரொம்ப நுட்பமாக நம்ம பின்தொடர்ந்து வந்தால் தெரியும். ஒரு தடவை ஜெயகாந்தன் சொன்னார் திருவண்ணாமலையில், தமிழ் மொழியெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் சீக்கிரமாக அழியாது, நான்லாம் எழுதியா அது அழியலன்னும் போது இன்னும் ஏன் எழுதியாத அதே போதும். அது மாதிரி லாங்குவேஜை சுந்தரராம சாமி சொல்கிற மாதிரி அது ஒரு வேட்டை நாயின் கால் தடம் மாதிரி அப்படின்றார். இப்படி நீ திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அது பல ஆயிரம் மைல் ஓடிடும். உங்களால் அந்த தடத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்புறம் லாங்குவேஜை புதுப்பிக்கிறது, அதை ஷார்ப்பாக்குறது, நவீனமாக்குறது எல்லாமே இந்த மாதிரி எழுதுறதும் இந்த மாதிரி பேசுகிறது தான். அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியாது, அதெல்லாம் இல்லை. நாம் எதுக்குமே மெனக்கிடாமல் உட்காந்துக்கிறது தான் பிரச்சனை. குணங்கி பேசின பல நுட்பமான இடங்கள் இருக்குல்ல, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் தேவதாஸ் சார்கிட்ட கேட்டேன், குணங்கி உங்களை பார்த்தே பேசலை, அவன் டைரெக்டாக தேவதாஸ் சார்கிட்ட தான் பேசினான். அதில் சில இடங்கள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். குணங்கியுடைய மைண்டு இருக்குல்ல, அந்த மைண்டு ஃபுல்லாக கல்குதிரை அப்படின்ற ஒரு சிற்றிதழ் மட்டுமே நிரம்பி இருக்கிறத உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். பல ரைட்டர்ஸ்க்கு அவன் எழுதின படைப்புகள் தான் மைண்டில் இருக்கும். சில ஆட்களுக்கு என் பொண்ணு கல்யாணம், என் புள்ள படிப்பு, இன்ஜினியர் ஆகிக்கணும்னு இருக்கும். அவனை தான் நம்ம அற்ப மனிதன் அப்படின்னு தூரத்துக்கு போட்டணும். அவன் சரித்திரத்தில் ஆரணியில் அவனுக்கெல்லாம் ஒரு இடமே கிடையாது. இந்த மாதிரியான மைண்டில் அவன் குழந்தைங்களுடைய மைண்டில் 25-30 வருஷம் அவன் அலைஞ்சு திரிஞ்சு ஒவ்வொரு பல வார்த்தைகள் நம்மளுக்கு புரியவே இல்லை. ஆனால் தேவதாஸ்க்கு, குப்சாமிக்கு, எனக்கெலாம் புரிஞ்சிச்சு. சாவித்திரியை பற்றி ஒரு கட்டுரை எழுதினல கல்குதிரைக்கு அப்படின்னா, சாவித்திரியை பற்றி தேவதாஸ் 3வது இதழில் ஒரு பெரிய கட்டுரை எழுதுகிறாரு அப்படின்னு அவங்க 2 பேருக்குமே ரிலேட் ஆச்சு. நமக்கு அது ரிலேட் ஆகவே இல்லை. அதுன்னா மெமரிஸ் முழுக்க ஒரு ஆளுக்கு இதாக இருக்கும். அதுதான் சச்சிதானந்தன் நினைவில் காடுள்ள மிருகம் அப்படின்னு சொல்கிறார். நினைவில் காடுள்ள மிருகங்கள் தான் ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே. ஒரு சின்ன இடைவெளி தான் சார், இந்த ஒரே ஒரு சின்ன கோடு தான். நினைவு தப்பனவனுக்கும் மனநோயாளி ஆகிறவனுக்கும் படைப்பாளிக்குமான இடம் ஒரு சின்ன கோடு தான். லைஃப்பில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பல பேர் போயிட்டு வந்துடுவாங்க. குப்சாமி நீங்கள் இந்த செட்டோடு சேர்க்க முடியாது. நான் ரொம்ப நுட்பமாக அவரை கவனிச்சிருந்து, அவர் பக்கா டிசிப்ளினான ஆள். 8 மணிக்கு மாத்திரை சாப்பிட்டு சுகர் மாத்திரை போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்களா பல பேர், பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அந்த மாதிரியான மொழிபெயர்ப்பாளர் தான் குப்சாமி. என்னென்னா, இந்த ராத்திரிலாம் நாங்கள் பேசினிருந்தோம், ஏரிக்கரைக்கெலாம் போனனால அந்த செட்டில் தலைவர் போக மாட்டார். ஆமாம், அவர் கரெக்டாக வீட்டில் உட்காந்து 8 மணிக்கு சாப்பிட்டு அந்த பால் பழம் சாப்பிடுவாங்க. கவனிச்சிக்கிறீங்களா நீங்கள் நைட்டில்? அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு திருப்தியான லௌகீக வாழ்க்கையில் நான் வாழறேன்னு அர்த்தம். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு திவ்யமாக ஒரு பழம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் ஒரு டம்ளர் பால் குடிச்சானா முடிஞ்சான் கேஸு. நான் குப்சாமி எங்கே தப்பிச்சாருன்னா அதோடு இல்லை. பல பேர் அதோடு திருப்தியாகிடுவான். லைஃப்பில் தொப்பலாம் விழுந்துடும், திவ்யமான வாழ்க்கை இருப்பான், பால் பழம் சாப்பிடுவான் அப்படிலாம் இருப்பார்ல. குப்சாமி இந்த பால் பழம் சாப்பிட்றத லேட் ஆக்குனாள். ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு கூட சாப்பிட்டுக்கலாம், அது ஒரு நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னு பண்ணால். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் பழைய கதை தான் அது. ஆனால் பழைய கதையை உங்கள் ஊரில் சொல்லணும்ல. அவர் எங்கள் ஊரில் திருவண்ணாமலையில் தான் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் அவருக்கு. லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டராக சேர்றாரு. ஏதோ ஒரு வகையில் நாங்கள் எல்லாருமே புள்ள பிடிக்கிற ஆட்கள் தான். கோணங்கி, தேவதாஸ் எல்லாரையுமே நம்ம அதுக்குள்ளே வச்சுக்கலாம். நானும் சந்திரத்தோழன் தான் ஒரே பேகை ஜோல்னா பை மாதிரி மாட்டிக்கின்னு தெரு முழுக்க சுற்றி ஒரு நாள் போய் அவர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி உட்காந்து ஒரு அருந்ததி ராயுடைய ஒரு இந்தியாவில் ஜனநாயகம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கட்டுரை, ஏதோ ஒரு ஆங்கில மேக்சினில் வந்த கட்டுரை. அது அந்த கட்டுரையை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறோம். அவர் வழக்கமாக யாருமே ரொம்ப நான் பண்ணிடுறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கல்ல. இந்த ஆர்ட்டுக்குள்ளே வர்றதுக்கே பயங்கர தயக்கம் இருக்கும். இந்த மணமகளே வா வா அப்படின்னு ரெக்கார்ட் போடுறாங்கல்ல,
அப்படிலாம் போட முடியாது. மணமகளே போனோம் பின்னாடி தான் கார்கள் போவோம், அப்படி வரமாட்டான். ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம். அன்றைக்கி நாங்கள் பேசி அவர் ஒரு மாதிரி கரைச்சி அந்த கட்டுரையெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்து இதை எப்படியாவது நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிடுங்கன்னு கொடுத்தோம். ஒரு சின்ன ஃபேம்ப்ளெட் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி அதை சந்திரன் நீ கையில் எட்டுன்னு வந்துக்கிறார். அந்த அந்த ஒரு 24 பக்க கட்டுரை. அது ஒரு செஃபியா டோனில் அதை டிசைன் பண்ணோம், நாங்கள் உட்காந்து டிசைன் பண்ணோம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எங்கள் ஊரில் பிச்சாண்டவர் டிரான்ஸ்போர்ட்னு ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட்டில் காலையில் 4 மணிக்கு அது திருவண்ணாமலைக்கு வந்துடுச்சு அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணிக்கினே இருக்கேன். செல்ஃபோன்லாம் கிடையாது அப்போது. ஃபாலோ பண்ணி 4:30 மணிக்கு அந்த கடும் குளிரில் போய் நான் வந்து பிச்சாண்டவர் ஷெட்டுக்கு முன்னாடி நின்ட்டேன். அது வந்து ஆர்ட் மேலே உள்ள புஸ்தகம் வந்து 10 மணிக்கு நம்மளுக்கு டெலிவரி கிடச்சிரும். ஆனால் 4:30 மணிக்கு குளிரில் போய் அந்த ஹாஸ்பிட்டல் பிணவரைக்கு முன்னாடி இருக்கும் அந்த கிடங்கு. நான் நின்று அந்த லாரி எது அப்படின்னு ட்ரேஸ் பண்ணி அந்த டிரைவரை நான் தூங்கியிருந்தார். அவர் கூட்டின்னு போய் ஒரு டீ வாங்கி கொடுத்து, தயவுசெய்து இந்த ஒரு பார்சலை மட்டும் பிரித்து காமிச்சிருண்ணா அப்படின்லாம் சொல்லி பிரித்து, இது எல்லாருக்குமே ஆர்ட் மேலே வெறியாக உள்ள எல்லா படைப்பாளிகளுக்குமே இந்த மாதிரியான சில இடங்கள் உண்டு. இப்போது கோணங்கி சொன்னது வந்து அவ்வளோ சாதாரணமாக என்னால் கடக்க முடியல. என்னென்னா, இப்போ உங்களுடைய ஒவ்வொரு ராத்திரிகள் இருக்குல்ல, ஒரு இரவுகள் இருக்குல்ல, அதை நீங்கள் அப்படியே கணக்கு போடுங்களேன். மொத்தமாக உங்களுக்கு வந்து 54 வயசாகுது. 54 வயசினுடைய இரவுகளை நீங்கள் எப்படி கடந்தீங்க அப்படின்னு நீங்கள் ஒருத்தர் அப்படியே மெமரியில் பண்ணி பார்த்தீங்கன்னா, தூங்கிக்கிறோம், பழம் பால் சாப்பிட்டுக்கிறோம், தூங்கிட்டோம் அப்படின்னு தான் பல பேருடைய டைரியில் எழுத முடியும். ஆனால் இந்த ராக்கோழிங்க மாதிரியான ஆட்கள் இருக்குல்ல, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அனுபவங்கள், அந்த சுத்தினது, இப்போ அலைஞ்சது. கோணங்கெல்லாம் பஸ்ஸில் போயினே இருக்கிறது, திடீர்னு வந்து எனக்கு 100 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான கோணங்கியை பற்றி சொல்லணுன்னாவே, பஸ்ஸில் ரெக்கார்ட் போட்டான்றதுனால முன்பக்க வழியாக இறங்கி போயிட்டது, செஞ்சி மலையை பார்த்தது, தேவதானம்பேட்டை காட்டுக்கு போயிட்டது, அப்படிலாம் இருக்குது. நீங்கள் அவன் வந்து நம்ம பார்வையில் என்னென்னா ஒரு கொஞ்சம் வேறு மாதிரியான ஆட்கள் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவனை மட்டும்தான் சார் இலக்கியம் கொண்டாடுது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி, இப்போ அவர் தான் முதலமைச்சர் இல்லை, அந்த மாதிரி ஆட்கள் கூட வேறு வழி இல்லாமல் அவங்கள கூப்பிட்டு, குப்சாமி மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு 1 லட்ச ரூபாய் தான் நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குற நிர்பந்தத்தை இந்த லூசுங்க தான் ஏற்படுத்துகிறாங்க இல்லையா. அவன் வந்து நம்ம பார்வையிலேருந்து அவன் லூஸு, மரக்கண்டவன், குடும்பத்தை கவனிக்காதவன், கல்யாணம் பண்ணாதவன், நீ என்ன ஒன்றாலும் சொல்லிக்கலாம். நகுலன்லேருந்து கோணங்கி வரலும் அந்த மாதிரியான பழிகளை வந்து பொது சமூகம் அவர்கள் மீது சுமத்தலாம். ஆனால் அவனை தான் பின் சமூகம் பின்பற்ற போகுது. அதான் உலகம் முழுக்க நடக்குது. அப்புறம் என்னென்னா, குப்சாமி மாதிரியான ஆட்கள் உள்ளூரில் தெரியாத இருந்துக்கிறாங்க. ஒரு அவார்டு கிடச்ச பிறகு என்ன சார், ஒரு அற்பம் 1 லட்ச ரூபா அதானே. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த அவார்டெலாம் எப்படி கொடுக்குது அப்படின்னு பிரபஞ்சனையும் ஜெயகாந்தனையும் கேட்டால் அது மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. பிரபஞ்சன் வந்து ஒரு கட்டுரை எழுதுகிறார், நான் 8 அமைச்சர்களின் பிருஷ்டத்துக்குள் நுழைந்து ஒரு அவார்டு வாங்கினேன் அப்படின்னு எழுதுறாரு. மேடையில் இவங்களாம் நின்றுருந்தாங்க, இவங்களை இடிச்சின்னு போய் எனக்கு கொடுத்த 25,000 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன். அவர் சொல்லுவார், என் மச்சினி வந்து என் ஒய்ஃபோட அக்கா வந்து ரொம்ப ஆசைப்படும், பெரிய இடத்துக்கெலாம் போய் மாமா ஒரு நாளைக்கு நான் அந்த அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு கூட்டின்னு போனேன். நான் கூட்டின்னு போனோடனே வாசல்லே ஒரு டிஎஸ்பி கேடரில் இருக்கிற ஒரு ஆள் நிறுத்திட்டார். நிறுத்தி, இவங்க யார் சார் கேட்டார். என் ஒய்ஃபுங்க அப்படின்னேன். இவங்க சார் அப்படின்னாரு. என் ஒய்ஃபோட அக்கா சார். ஒருத்தர் தான் சார் அலௌடு அப்படின்றான். நான் கேட்டேன், ஏங்க இது இலக்கியவாதிகளுக்கு மட்டும்தானா, அரசியல்வாதிகளாக இல்லையாடா? அவார்டு கொடுக்குறாங்கல்ல, அவனுக்கெல்லாம் 3-4 இதில் அதெல்லாம் எந்த டிஎஸ்பி கேட்கலையே இல்லை. அவர் கேட்குற, இலக்கியவாதிகள், படைப்பாளிகள் பொது சமூகத்தால் எந்த நேரமும் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். மொத்த ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்டத்திலும் அவன் வந்து அவமானப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கான். அவன் வந்து தொடச்சினே இருந்துக்கிறான், அந்த அவமானத்தை வந்து தொடச்சினே இருந்துக்கிறான். ஆனால் யார் அதில் பயங்கர சக்ஸஸ் ஆகியிருக்கான்னா, யார் ஒருவன் தன் சொந்த பூமியில், சொந்த மண்ணில் அந்த மக்களோடு அப்படி நெருங்கி இருந்தான் பாருங்க, அவன் வந்து இதை பற்றிலாம் அவன் கவலையே படல. வந்து கேரளாவில் போய் நீங்கள் எங்கே இறங்கி ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டு பஷீர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், எந்த பஷீர் சார், காய்கறி கடை பஷீரான்னு அவனுமே கேட்டதில்லை. அவன் நேராக இட்டுன்னு போய் பஷீர் என்கிற மிகப்பெரிய படைப்பாளிகள் அவன் வந்து உங்களோட ட்ராவல்லையே பேச ஆரம்பிக்கிறான். பஷீருடைய கதைகள் பற்றி, பஷீருடைய ஒர்க்கு பற்றி பேச ஆரம்பிக்கிறான். ஒரு ஆள் நம்மக்கிட்ட அது மாதிரியான ஆளே இல்லை.
அப்போ அவன் வந்து யாருடைய ஆன்மா அந்த தேசம் என்று அடிப்படை எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்கிறல, அப்படியே கீழ்த்தட்டு மூட்டை தூக்குற எம்ப்ளாயிஸ்லேருந்து மேலே வைஸ் சான்சலர்னு சொல்கிற அறிவு வீங்கின வரல எல்லாருக்குமே கரெக்டாக தெரியுது இது யாருடைய தேசம், யாருடைய ஆன்மா, இது யாரால் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சைலஜாவும் ஜெயஸ்ரீயும் ஒரு தாட்டி பாலச்சந்திரன் சொல்லி பார்க்க போனாங்க. போயிட்டு எடப்பள்ளி அப்படின்ற ஒரு இடம் மட்டும்தான் கொச்சினில் அவர் அந்த ஏரியாவில் தான் இருக்கிறாங்க. இவங்க போய் ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட ரொம்ப தயங்கி கேட்டிருக்காங்க, நிறைய பாலேந்திரன் சொல்லிக்காடு அப்படின்னு. நம்ம பாலேட்டணும் அப்படின்றான் அவன் வந்து நம்ம பாலேட்டணும் அப்படின்னு ஆட்டோவில் ஏறுங்கன்னு சொல்கிறான். அப்போ அவன் எல்லாருக்குமே தெரியுது ஒரு பொயிட் என்பவன் அவன் வந்து நம்பால் அப்படின்னு தெரியுது. ஆனால் பயங்கர துரதிர்ஷ்டம், குப்சாமியினுடைய பக்கத்து வீடு எதிர் வீடு இவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. நீங்கள் வந்து நான் நிறைய கதைகள் எழுதுகிறேன், 25-30 வருஷமாக தொடர்ந்து இலக்கியத்தில் இயங்கியிருக்கேன், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், கதை சொல்லிக்கிறேன். அப்படி என்னை பற்றி ஒரு ப்ரொஃபைல் ஆரம்பிச்சிங்கன்னா நான் இதெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான கல்வி நிறுவனங்கள் இருக்குதுல்ல, அவன் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே பிரபல திரைப்பட நடிகர், ஜோக்கர் நடிகர் பவாச்சலரை அழைக்கிறேன். அவமானமாக இருக்குது நமக்கு. நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், சரி சார் இவ்வளோ அவமானப்படுறீங்களே நீங்கள் ஏன் போய் சினிமாவில் நடிச்சிங்க அப்படின்னு கேட்கலாம். காசுக்கு பணத்துக்கு இல்லை, அது சில நிர்பந்தங்கள் தான். அது கிடையாது என்னுடைய ஐடென்டிட்டி அது கிடையாது. அப்புறம் இவன் நம்மளை தெரிஞ்சுக்கிற விதமே, பக்கத்து வீட்டுக்காரன் தெருவுக்காரன் தெரிஞ்சுக்கிற விதமே இருக்குல்ல, அதுவே ரொம்ப அபூர்வமாக இருக்கும். இவன் எப்படா நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுவான்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இது. குப்சாமி வீட்டுக்கு ஒரு தடவை திலகவதி மேடம் வந்து டிஜிபியாக இருக்கும்போது சாப்பிட வந்தாங்க. அதுக்கப்புறம் 4 பேர் அவங்க தெருவில் சல்யூட் அடிக்கிறான் அடுத்த நாள் காலையில். அவங்களுக்கு வந்து யாராவது ஒரு டிஜிபி வர வேண்டியிருக்குது. அது வரையிலும் இவர் என்ன பண்ணுகிறாரு அப்படின்னு தெரிஞ்சிக்க கூட இவன் விரும்புறதில்லை. நீங்கள் அவர் புத்தகங்கள் இருக்குதுல்ல, அதை வந்து ரொம்ப தேர்ந்த இலக்கிய வாசகர்கள், தீவிர இலக்கிய வாசகர்கள் இவங்க தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறது வாசிக்கிறதுன்றதே ரொம்ப அபூர்வம். நீ அதை கூட செய்வேனா. சரி, நாள்த்து ஆரணின்னு சொல்கிறாங்க, இவர் ஏதோ பண்ணிக்கிறாரு, வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியே இவரை கூப்பிட்டு 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு அப்படின்னா இவன் என்னதான்டா பண்ணிக்கிறான் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் தேடணும். அது கூட நம்மளால் வந்து முடியவே இல்லை. அவ்வளவு ஒரு அசட்டை இருக்குது நமக்கு, ஆர்ட் மேலே இலக்கியத்து மேலே எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு அசட்டை வந்து பொது சமூகத்துக்கு இருக்குது. அப்போ பொது சமூகம் முழுக்க எதுக்கு மட்டுமே அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னா, சோறு, 2 வீடு, அப்புறம் தான் பிள்ளைங்களை அப்படி ஆக்கிட்டும் அவங்கள வந்து இப்பயே எம்பிபிஎஸ் ஆக்கிடணும், 3ஆவதுலேயே எம்பிபிஎஸ் ஆக்கிற வாய்ப்பெல்லாம் கிடச்சிச்சின்னா இப்பயே போய் க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிடுவான். என்னதான் இந்த மாதிரியான ஒரு பொது புத்தியில் தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக இயங்க வேண்டியிருக்கு. அந்த சமயங்களில் தான் ஏதோ ஒரு இடத்துலேருந்து அபூர்வமாக இப்படிப்பட்ட பூக்கள் வந்து மலர ஆரம்பிக்கிறது. குப்சாமி வந்து அந்த புத்தகத்தை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவருக்கு வந்து ஒரு மோதிர கையில் ரோஜா பூ கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கேஎன் பணிக்கர் வெளியிட்டார் அந்த புத்தகத்தை. ஆமாம், அவர் வந்து வெளியிட்டார். சலபதி வந்து அதனுடைய முதல் காப்பியை வாங்கினார். அப்போ பணிக்கருடைய ஸ்டூடெண்ட்டு சலபதி சும்மா அவர் ஒரு பார்வையாளராக அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார். அவர் தான் சரியான ஆள் அப்படின்னு நாங்கள் வந்து அதை வாங்க வச்சோம். அதுக்கப்புறம் குப்சாமியினுடைய முதல் பப்ளிஷர் வந்து சைலஜா தான். ஆமாம், அவர் வந்து இல்லை, ஒரு மாவட்டத்துக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்குது பாருங்கள். இது வந்து திருவண்ணாமலை வந்து ட்ரையான மாவட்டம், இங்கே இலக்கியமே கிடையாது, இங்கே மியூசிக்கே கிடையாது, இங்கே வந்து ஒரு சிற்பி கூட கிடையாது, இங்கே ஒரு ஓவியர் கூட கிடையாது அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய அபாண்ட பழியெலாம் உண்டு. அது எல்லாமே தப்பான விஷயம். நான் வந்தோடனே சார் மதியானம் நான் பார்க்க வந்தோடனே சொன்னேன், நான் ஓவியக் கல்லூரியில் படித்தேன் அப்படின்னாரு. உங்களுக்கு யார் சார் மாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். சந்தானராஜனார். ஒரு நிமிஷம் அப்படியே எனக்கு சிரித்துருச்சு. என்னென்னா, நான் போய் பார்த்தேன், ஒரு 10க்கு 6 இடம் உள்ள ஒரு சின்ன குடிசை வீடு வள்ளுவாகைன்ற ஊரில் சந்தானராஜுக்கு இன்றைக்கும் அப்படியே இருக்குது. நாங்கள் போய் அங்கே கேட்டோன்னா, ஆமாம் சார் அந்த ஓவியம் வரைவார் அந்த வாத்தியார் தானே, அவர் வீடு தான் இதான் அப்படின்றாங்க. அந்த ஓவியம் வரைஞ்ச ஒரு வாத்தியார் இருக்கார்ல, அவருடைய ஓவியங்கள் எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் மியூசியத்தில் சந்தானராஜோட ஒரு ஓவியம் இருக்குது. இந்திய பார்லிமெண்ட்டில் அவருடைய ஒரு ஓவியம் இருக்குது. ஜனாதிபதி மாளிகையில் அவருடைய ஒரு ஓவியம் இருக்குது. அவ்வளோ பெரிய மாஸ்டராக இருந்துக்கிறான் ஒருத்தன். எங்கள் வள்ளுவாகை அப்படின்ற ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் ஒரு 10க்கு 6 வீட்டில் பிறந்தவன். நல்லா திருவண்ணாமலை மாவட்டம் தானே வள்ளுவாகை.
ஓவியமே இல்லை சார், இங்கே சிற்பமே இல்லை சார், எல்லாம் தஞ்சாவூர்லேயும் திருநெல்வேலியில் தான் சாகுது அப்படின்னா அதெல்லாம் இல்லை. பெரிய மாஸ்டர்ஸ் வந்து இது ஒரு இந்த லேண்ட்ஸ்கேப்பே வேறு மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப், திருவண்ணாமலை லேண்ட்ஸ்கேப். இது ரொம்ப செழுமையான லேண்ட்ஸ்கேப்னு நீங்கள் நிலப்பரப்புன்னு இதை சொல்ல முடியாது, ரொம்ப ட்ரைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சாத்தூர் விருதுநகரை தாண்டி போகவே முடியல சார். பஸ்ஸில் போனால் கருவேல மரம், முள்வேலி செடிகளை தவிர வேறு எந்த பயிருமே கிடையாது. இங்கே அப்படி கிடையாது. ஒரு ஏரியா களம்பூர், ஆரணி மாதிரியான ஏரியாக்கள், தஞ்சாவூரை தாண்டி இன்றைக்கி வந்து அரிசி எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ திருவண்ணாமலையிலலாம் வெவ்வேறு லேண்ட்ஸ்கேப்புகள் கலந்ததாக இருக்குது. இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளேருந்து இப்போ குப்சாமிக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகி. அவர் கூட நூற்றுக்கணக்கான அரசு ஊழியர்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க. நான் குப்புசாமி என்கிற ஒரு ஆள் தான் ஸ்டேஜில் சேர் போட்டு ஒரு ஊர் உட்கார வச்சு, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மீதி பேரெல்லாம் ரிட்டைர்மெண்ட் ஆகி அந்த பென்ஷன் பணத்தை வாங்கிக்கின்னு நம்ம பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணலாம், எந்த கல்யாண மண்டபம் பார்க்கலாம், அந்த கணக்கு தான் போட்டுக்க முடியும். அவர்களை ஒருபோதும் காலம் வந்து என்றைக்குமே நினைவில் வச்சுக்காது. அது தயவு தாட்சிணியமின்றி இவர்கள் பெயரை வரலாற்றிலிருந்து ரப்பர் போட்டு அழிச்சிடும். அதுக்கு தேவை இந்த அடுத்த சமூகத்திற்கு ஒருத்தன் வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு போகிறான்ல, ரேக்கில் வந்து அந்த புத்தகம் வந்து இருக்குல்ல, அதை எடுத்து கொடுத்து, இந்த மாமா இந்த ஊர் தான்டா, இங்கே தான் இருந்து எழுதினாரு பாரு, எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறாரு, நம்ம பையனுக்கு நம்ம எடுத்து கொடுப்பல, அந்த ஒரு நிமிட சிலிர்ப்பு இருக்கு பாருங்கள், அது வந்து படைப்பாளிகளுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கௌரவம். எனக்கு இந்த தருணத்தில் வந்து நான் ரொம்ப இழந்துட்டு தான் நினைக்கிற ஒரே விஷயம் வந்து குப்சாமியோட அப்பா. நாங்கள் 2 பேருமே ஒரு மாதிரி அப்பாவினுடைய பிள்ளைகள் தான். குப்சாமி வந்து என்னுடைய அப்பா கட்டுரையை ஒரு நாள் படிச்சுட்டு அப்படியே ஒரு நாள் தாங்க முடியாமல் எழுதி எனக்கு அனுப்பிச்ச ஒரு மிகப்பெரிய கட்டுரை இருக்குது என் கையில். ஆனால் நான் வந்து அப்பாவுடைய பயங்கர செல்லமான பிள்ளை. குப்சாமி வந்து ஒரு ரைவலாக அவங்க அப்பாவோட வளர்ந்துனே வந்தார். அவங்க அப்பா ஒரு பெரிய விஸ்டம், அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது, பயங்கர அறிவாளி. இவர் வந்து அப்படி இவரும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய வெர்சடைல் அப்படின்னு சொல்லலாம். சந்திரத்தோடலாம் என்கிட்ட அந்த A to B சந்திப்பில் தினந்தோடு சொல்கிற விஷயம், எப்படிங்க குப்சாமிக்கு ஓவியத்தை பற்றி இவ்வளோ தெரியுது, இசையை எப்படிங்க நாள் இப்படி கேட்குறான் அப்படிலாம் கேட்பார். வெறும் இல்லை, ஒரு டிரான்ஸ்லேட்டர் மட்டும் இல்லை, ஒரு மியூசிக்கை நாம் கேட்குறதுக்கும் குப்சாமி மாதிரியான ஆட்கள் அதை கேட்டுட்டு எழுதுறதுக்கும், ஒரு ஓவியத்தை நீங்கள் பார்க்குறதுக்கும் அவர் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள். அவ்வளோ பயிற்சியை அவர் வந்து மேற்கொண்டார். ஆனால் இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்குமான ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு சின்ன போட்டி இருக்கும். நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும். நான் ரொம்ப சமீபத்தில் அப்படி ஒரு விஷயம் கவனித்தேன். அது என்னென்னா ரைவல் கிடையாது. எனக்கு அதுக்கு பேர் ஒரு கரெக்டாக புள்ளி குத்த தெரில. ஆனால் எனக்கு உதாரணம் சொல்ல தெரியுது. சமீபத்தில் மம்முட்டி இருக்கார்ல, அவர்கிட்ட போய் ஒரு தமிழ் இயக்குனர் வந்து ஒரு கதை சொல்கிறார். கதை சொல்லி முடிச்சோன்னா கதை ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நான் நடிக்கிறேன்னு மம்முட்டி சொல்கிறார். முதல் பகுதி துல்கர் சல்மான் சார், அதாவது ஒரு பையன் மம்முட்டி இருப்பார், பின்பகுதி ஃபுல்லாக நீங்கள் சார் அப்படின்னு சொல்கிறார். முதல் பகுதியில் வர துல்கருக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்குறாரு மம்முட்டி. 16 வயசு சார்ன்றார். அப்பாவுக்கு அப்படின்னு கேட்குறாரு. 55 வயசு சார்ன்றார். நாளைக்கு சொல்லட்டுமா அப்படின்றார். அடுத்த நாள் அந்த டைரக்டரை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த துல்கர் ரோலையும் நானே பண்ணிடுறேனேன்றார். இவன் அலண்டுட்டான். சார் 16 வயசு சார், உங்களுக்கு ஏன் சார் அந்த பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன்றார். படமே ட்ராப் ஆயிடுச்சு. அந்த டைரக்டர் வந்து என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்தார். சார் என்ன சார் இது, மம்முட்டி சாருடைய அக்கிரமத்துக்கு ஒரு அளவு இல்லாத போச்சு, 16 வயசு பையனாக நான் நடிக்கிறேன்றார் சார்னு. என்னென்னா அது ஈகோ கிடையாது, ஒரு கலையினுடைய வெற்றி இது இல்லை. மகனே ஆனாலும் அப்பாக்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரு மகத்தான இடம்தான் அது. அப்பாவே ஆனாலும் மகன்கள் விட்டு தர மாட்டாங்க. அந்த ஆர்ட்டுக்கான ஒரு வெற்றியை வந்து தான் அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க. குப்சாமியினுடைய இந்த டெடிக்கேஷன் இதில்லை, அவருக்கு வந்து மைண்ட் வந்து வேறு எங்கேயுமே நகரவே இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப ஒரு குடும்பத்தை தகுந்த புள்ள தான். பால் பழம் சாப்பிட்ற ஆளுன்னு சொன்னல, அது எதுக்குன்னா இந்த மாதிரி காடு மேடெல்லாம் அலையிற ஆள் கிடையாது. இப்போது இங்கேருந்து அப்படியே கொச்சின் போகலாம் வாங்க சொன்னால் தேவதாஸ் வந்து கோணைங்க நம்பி பஸ் ஏறிடுவார்.
குப்சாமி வந்து நான் நர்மதா கேட்டு சொல்கிறேன்னு ரொம்ப கரெக்டாக வந்து பிளான் பண்ணி இருப்பார். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த மாதிரி டிசிப்ளினான பிள்ளைங்க இருக்குங்களே, அவங்கள்ட்ட பெரும்பான்மையான நல்ல விஷயங்கள் வெளியே வராது. இந்த காடு மேடு அலைஞ்சி அவமானப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பக்கத்தில் யாரையாவது பார்த்து அண்ணா எனக்கு ஒரு டீ வாங்கி தரங்களான்னு கேட்டு இப்படிலாம் வாழறாள். அவங்ககிட்ட தான் ஒரு பக்கா லிட்ரேச்சர் வந்தது. நாகராஜர்லேருந்து ஜி நாகராஜர்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம், ஒரு ராவான ஆட்களாக அவன் இருப்பான். இவர் வந்து குப்சாமி வந்து பசும்பால் தான், ஆவின் பால் குடிப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு பசும்பால் தான். என்னன்னா இந்த பசும்பால் குடித்து வாழணும் இவ்வளவு புத்தகங்களை இவ்வளவு பக்கங்களை மிக நேர்த்தியாக தமிழ் சமூகத்துக்கு அளிச்சிருக்கிறாங்கன்னா அது வந்து குப்சாமியினுடைய வேறு எதுலேயும் மைண்டு டைவெர்ட் ஆகாமல் தன்மை தான். அது ரொம்ப ரொம்ப ஒரே விஷயம் தான். நான் வந்து டிரான்ஸ்லேட் தான், நீங்கள் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணுற ஒரு ஆளை போய் நம்ம தமிழ் சமூகத்தை ஆளுங்க எப்படி நம்ம கெடுப்பாங்க, அவன் க்ளீனாக பண்ணுவான். சார் உங்களுக்கு ரைட்டிங் அபாரமாக வருதே சார். ஆமாம், நீங்கள் ஏன் சார் இன்னொருத்தன் எழுத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க, நீங்களே எழுதுங்களா சார்னுவான். ரெண்டுமே செய்ய மாட்டான். இப்போ அந்த மாதிரி இப்போ சைலஜா வந்து கிட்டத்தட்ட அவளுக்கு வர ஃபோனில் நான் கவனிச்சுனே இருப்பேன். 10 ஃபோன் வந்து மேடம் என்ன மேடம் நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்லேஷனை தாண்டி பிரமாதமான ஒரு லாங்குவேஜ் வந்தது மேடம். சரி, அதனால் இதெல்லாம் விட்டுட்டு நீங்களே எழுதுங்களா மேடம். என்னென்னா அதை காலி பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆமாம், அவர் வந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ரைட்டு நான் ஓரான் பாம்புக்கு எடுத்துன்னு உட்காடுறேன்னு உட்காருவார். அதுதான் குப்சாமி வந்து இந்த இடத்துக்கு வந்தது. அப்புறம் வந்து விருதுகள் அப்படின்ற விஷயம் எங்கள் 4 பேருக்குமே நான் சேர்த்து சொல்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய மரியாதை என்றைக்குமே எங்களுக்கு இருந்ததே கிடையாது. அப்புறம் அதிலும் தமிழ்நாடு அரசு கொடுக்குற விருதுகள் இருக்குது இல்லை, இங்கே அதில் நிறைய போஸ்ட் கார்டெலாம் நான் பார்த்துக்கிறேன். என்னென்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு விருது கொடுக்குது அப்படின்னோடனே என் கூட அந்த சேரில் யார் யார் உட்காருவாங்கன்னெலாம் கேட்டு லெட்டர் எழுதின ஆட்கள்லாம் கிடையாது. கோவை மணிசேகரை உட்கார, இல்லை எனக்கு வேணாம் அவருக்கே கொடுத்துருங்க என் விருதியும் அப்படின்னு சொல்கிறேன்ல. அவ்வளவு இன்பேலன்ஸ்டாக அந்த ஆட்கள் இருப்பாங்க. குப்சாமி பிரம்மராஜன் அப்படி ஒரு செட்டு உட்காந்து ஒரு அவார்டு வாங்குறது ஒன்று. இப்போது இவருக்கு பக்கத்தில் கோவை மணிசேகரன், புஷ்பா தங்கதுரை, அவங்களுடைய வாரிசுகள் யாராவது ஒருத்தர் உட்காந்து 2 பேருக்கும் எடப்பாடி வந்து பரிசு கொடுக்குறாருன்னு வச்சுங்க, நம்மளுக்கு வந்து ரொம்ப கூச்சமாகிடாது. ஏன்னா நம்ம ஒர்க்கில் யாரோ. அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு கரெக்டாக தெரியும், இந்த மாதிரி தப்பி தவறி இந்த அவார்டுகள் உங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்துடுதில்ல, அதுக்கு காரணம் யாரோ ஒருத்தர் சீரியஸாக படிக்கிறவன் அந்த கமிட்டிலேயோ எங்கேயோ அதிமுகவில் இல்லை, மிக நிச்சயமாக கிரவுண்ட்லேருந்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர் குப்புசாமி தான் அப்படின்னு ஒரு அதிமுக கவர்மெண்ட்டு முடிவுக்கு வந்துச்சுன்னா இதை விட அக்கிரமம் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அதெல்லாம் கிடையாது. என்னென்னா அங்கே இருக்கிற யாரோ ஒரு IAS அதிகாரி இருப்பான், அவன் ரொம்ப சீரியஸான ஆளாக இருப்பான், அவன் வந்து கடைசி வரல இதை கொண்டு போவான். அந்த மாதிரி கொண்டு போன பல பேர் தெரியும் எனக்கு. இது இப்போ நெய்வேலியில் ஒரு பெஸ்ட் ரைட்டர் அவார்டு கொடுத்தாங்க. என்னெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னேன். ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்னு சொன்னார், சார் உங்கள் புத்தகத்தை வந்து அந்த கடைசி வரலும் கொண்டு போகிறதுக்கு நான் அவ்வளோ பாடுபட, அவர் எடுத்து போய்க்கிறார். அவர் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருப்பான். இந்த அளவில் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் வந்து ஆடுகளம்னு ஒரு படம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சா வந்து வெற்றிமாறனை கூட்டு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்தும். அப்போ வந்து எடிட்டர் லெனின் ஏதோ தப்பாக பேசிட்டார், தப்பாக இல்லை, அந்த அவார்டு பற்றி ஏதோ தப்பாக சொல்லிட்டார். அப்போ வெற்றிமாறன் போய் அவருக்கு பதில் சொன்னார், சார் இந்தியா முழுக்க இருக்கிற 100 கோடி மக்களும் என்னுடைய ஆடுகளம் படத்தை பார்த்துட்டு அவங்களாம் ஓட்டு போட்டு இது வந்து பெஸ்ட் படம், இதுக்கு 6 அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்ற அதை நம்புகிற அடி முட்டாள் இல்லை சார் நான் ஆரம்பித்தார். அதான் இல்லை சார், அந்த கமிட்டியில் உட்காந்துக்கிற ஒரு 3 அறிவுஜீவி இருப்பான்ல, அதில் யாரோ ஒரு அறிவுஜீவிக்கு என் படம் பிடிச்சிக்குது, அவன் நம்மளை புஷ் பண்ணி இந்த ஒரு 6 அவார்டுக்கு தகுதி கொடுத்துக்கிறான். அவ்வளோதான் இதனுடைய இடம்னும் இந்த விருதுக்கான மரியாதை எனக்கு அவ்வளோதான் கிளியராக தெரியும் சார். அவன் எவ்வளோ தெளிவாக இருக்கான் பாருங்க ஒரு படைப்பாளி. அதனால தான் அவ்வளோ தெளிவாக வெற்றிமாறெல்லாம் இருந்ததுனால தான் ஒரு எலெக்ஷன் வரும்போது க்ளீனாக தான் எங்கே நிற்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அப்படியே போய் மறைஞ்சனில்லை வந்து இந்த கவர்மெண்ட் இருக்கக்கூடாது, இது கலைஞர்களுக்கான கவர்மெண்ட் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இவ்வளவு தெளிவு தேவைப்படுது. ஆனால் இந்த அவார்டெலாம் வந்து எதேச்சியாக வந்தது தான், இதிலலாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் என்னென்னா தேவதாஸ் சார் சொன்ன மாதிரி இந்த அவார்டு வரையிலும் ஒரு நகரம்
ஒரு தன்னுடைய மகனை கண்டுபிடிப்பதற்கு, தன் மகனை அங்கீகரிப்பதற்கு இவ்வளோ பெரிய மௌனத்தை சுமந்திருக்க வேண்டாம்னு நான் கருதுறேன். அதான் முக்கியமான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் 10 இலக்கிய அமைப்புகள் இருக்குது. இந்த ஊரில் பணம் வச்சுக்கிறவன், இந்த ஊரில் வசதியாக இருக்கவன், இவங்க எல்லாம் அவனுக்கு அவனே புகழ்ந்துக்கின்னு, அவனுக்கு அவனே 100 சால்வையை மாற்றி போட்டுக்கின்னு, அவனுக்கு அவனே பேசிக்கிட்டு சொரிஞ்சிக்கின்னு ரத்தம் வர வரலும் பண்ணுறது எல்லாத்தையும் எல்லா நகரங்களும் பார்த்துனே இருக்குது. ஏதாவது ஒரு அபூர்வமான தருணங்களில் தான் இந்த மாதிரி ஒரு ஆளை முன்னிறுத்துது ஒரு நகரம். அதை தவற விட்டு விடக்கூடாது என்று நான் கருதுகிறேன். ஏன்னா நம்ம பசங்களுக்கு நீங்கள் போய் யாரை சார் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவீங்க? அதை மட்டும் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு இங்கே இந்த ஊர் தான் சார்வாகன், அவர் தான் இந்த புத்தகத்தை எழுதினார், அவர் தான் தொழுநோயாளிக்கு இந்த மாதிரியான ஆப்ரேஷன் சிஸ்டத்தை விரல்களுக்கு நடுவில் இப்படி நிமிந்து நிற்கிறதுக்கான விஷயத்தை கண்டுபிடிச்சாரு, இதுக்கு பேரே அவர் பேரை தான் வச்சுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நாம் நம்ம பேர குழந்தைங்களுக்கோ நம்ம பிள்ளைங்களுக்கோ சொல்கிறத விட பெருமிதம் ஒரு ஊருக்கு வேறு என்னன்ற போது, ஒரு ஊரினுடைய பெருமிதம் வேறு என்ன இருக்குது? இந்த ரேக்கில் அடுக்கி வச்சுக்குதுல்ல இந்த 36 புத்தகம், இது எல்லாம் இந்த ஊரில் குப்சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் வேலை பார்த்து அதெல்லாம் மறைஞ்சிரும் காலத்தால். இப்போ நான் புதுமைப்பித்தன் என்ன வேலை பார்த்தாருன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கிறவங்கள ஒருத்தர் கூட தெரியாது. புதுமைப்பித்தன் தாசில்தாராக வேலை பார்த்துக்கிறார். தாசில்தாராக தான் புதுமைப்பித்தனுடைய அப்பா தாசில்தாராக வேலை பார்த்து விருத்தாச்சலம்ன்ற ஊரில் தான் அவர் பிறக்கிறார். அப்போ அதனால் இவர் பேரே தான் இப்போ ஒரு ரைட்டர் என்ன வேலை பார்த்தா அதெல்லாம் எல்லாம் மறைஞ்சிரும். குப்சாமி இந்த புத்தகங்களை நம்ம ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போய்கிறாரு அப்படின்றது மட்டும்தான் காலத்தால் நிற்கும். அதுக்கான நம்மளை டெடிகேட் பண்ணி பலி கொடுக்கறதுக்கு இல்லை, அது ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது. அதுக்கு பயங்கரமான உழைப்புகள் தேவை, பல இரவுகள் தேவை, கண் ரப்பைகள் வலிக்க கண் விழிக்க வேண்டி இருக்கிறது. ஒரு புத்தகத்தை ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு கை வர்றதுக்கே நீங்கள் பல ஆயிரம் புத்தகங்களை படிக்க வேண்டியிருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இல்லைனா லாங்குவேஜ் வேட்டை நாயின் கால் தடம் மாதிரி உங்களை தப்பி தூரம் ஓடிடும். அவ்வளவு உழைத்திருக்கிறார் குப்சாமி. அதனால் வேறு வழி இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி ஒரு இடமே நீங்கள் வாங்க சார்னு கூப்பிட வேண்டியிருக்கு. அதனால் அவருக்கான அங்கீகாரம் இது கிடையாது. இதே ஆரணியில் அவருக்கு வேறு சில உண்மையிலேயே தகுதியான சில விருதுகள் இந்தியாவில் இருக்குது. 1000 விமர்சனங்கள் இருந்தாலும், 1000 முரண்பாடுகள் இருந்தாலும், சாகித்ய அகாடமி, ஞான பீடம் மாதிரியான ஒரு மிக உயர்ந்த அவார்டு இருக்குல்ல, அதனுடைய தரம் என்பது வேறு. சாகித்ய அகாடமியை ஆரம்பித்தவரே ஜவஹர்லால் நேரு தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு தனி அமைப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை நிர்வகிக்கும் என்றாலும் கூட தனி அமைப்பு, ஃபஸ்ட்டு அவார்டு எந்த தயவுதாட்சணியும் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஜவஹர்லால் நேரு. ஃபஸ்ட்டு அவார்டை கமிட்டி ரெடி பண்ணி ஜவஹர்லால் நேரு பிரதமர்கிட்ட கொடுக்குது. அவர் நான் எதற்காக பாடுபட்டனோ அவ்வளோ அவுட்ரான்னு முடிவு பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு அவார்டே ஜவஹர்லால் நேரு கொடுக்குறாங்க. இதெல்லாம் இப்படி இப்படி ஒரு அபத்தம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் இது ஒரு தனி அமைப்புன்னு ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்பிக்கை போயிடுச்சேடான்றாங்க. ராஜராஜன் அவார்டுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கலைஞர் எவ்வளோ முயற்சி பண்ணார். நம்ம விருது பட்டியலில் ஒரு சாகித்ய அகாடமியும் சேர்ந்துடலாமே அப்படின்னு நினச்சார். என்ன துர்க்கனவோ அது கடைசியில் அவருக்கு நடக்கவே இல்லை. உடனே அவர் கூடகிறவங்களாம் கேட்டார், அது எவ்வளோ அவார்டு? 50,000, நம்ம 1 லட்சம் கொடுக்கலையா, நாமளே ஒரு அவார்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ராஜராஜன் அவார்டுன்னு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அவார்டே கலைஞருக்கே கொடுத்துட்டாங்க. பிரபஞ்சன் போய் ஒரு இன்டர்வியூ பண்ணுறாரு கலைஞரை. ஃபஸ்ட் அந்த ஒரு மொட்டை மாடியில் உட்காந்து 2 பேரும் பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி பிரபஞ்சன் கலைஞரை பார்த்து கேட்குறாரு, சார் இந்த ராஜராஜன் விருது அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணி நீங்களே எடுத்துக்கினீங்களே சான்றார். கலைஞருக்கு அப்படியே முகம்லாம் பிரபஞ்சன் சொன்னார், சார் முகம்லாம் செவந்துருச்சு சார், அவருக்கு நான் ஒன்றும் எடுத்துக்கலைங்க, அவங்க எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா. சார் நீங்கள் முதலமைச்சராக இல்லைன்னா கொடுப்பாங்களா சார் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இந்த மாதிரியான அபத்தங்களின் ஒட்டுமொத்த குவியல் தான் இந்த அவார்டு. அப்புறம் பல உலகின் பல மேதைகள் நோபலையே நிராகரிச்சுக்கிறான். இதை உலகின் மாபெரும்
பரிசாகிய நோபலையே அப்படி பாலச்சந்திரன் சொல்லிக்காடு அவன் வந்து நோபல் அரங்கிலிருந்து அப்படின்னு ஒரு டாக் இருக்குது அவன் சொல்கிறான் ஷெல்லி என்கிற ஒரு டால்ஸ்டாய் என்கிற ஒரு பெரிய மேதைக்கு அவார்டு கொடுக்காம ஷெல்லி என்கிற ஒரு மூன்றாம் தர கவிஞனுக்கு அவார்டு கொடுத்த இந்த நோபல் அரங்கை நான் நிராகரிக்கிறேன்னு அங்கே நின்று பேசுகிறான். உள்ளே ஒருத்தன் கூட்டின்னு போய் ஒரு வெள்ளைக்காரன் சொல்கிறான் அவனை, யோ நீ எங்கே போய் என்ன பேசுகிற, இதான் என் நோபல் அரங்கு இருக்கட்டும் எனக்கு தெரியுன்றான். ஒரு பீரியடில் உனக்கே நோபல் கொடுக்கலாம் உன் கவிதைக்கான்றான். சத்தியமாக நான் வந்து வாங்க மாட்டேன்றான். இவன் வாங்கவே மாட்டேன். வந்து டால்ஸ்டாய் கொடுக்காத ஒரு இடம் வந்து நான் காலை மிதிக்க மாட்டேன். அவ்வளவு தூரம் நோபலையே நிராகரித்த படைப்பாளிகள் தான் நம்முடைய படைப்பாளிகள். அதனால் இந்த அவார்டு ஒரு பெரிய விஷயம் இல்லை. குப்புசாமி என்கிற ஒரு படைப்பாளியை, ஒரு டிரான்ஸ்லேட்டரை, ஒரு கட்டுரையாளனை, ஒரு இசை ரசிகனை, ஒரு ஓவியத்தை புரிந்து கொள்பவனை ஆரணி என்கிற ஒரு நகரம் உள்ளடக்கி இருக்கிறது என்பதே ஆரணிக்கு பெருமை என்று